Hi all, Namaste. Welcome back to Little Pandit channel. So, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் மாத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியும். மாத்ராஸோட செக்ஷன்ஸ் பை போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வெஞ்சனில் நம்ம ஃபஸ்ட்டு செட்டு கா க க க க ஙா பார்த்தோம். செகண்ட் செட்டு அந்த இதோட மாத்ராஸ் எல்லாமே பார்த்து முடித்தோம். அதில் லாஸ்ட் ஞாக்கு நான் மாத்ரா கிடையாது, சைலண்ட் லெட்டர், இது வரைக்கும் அதுக்கு மாத்ரா கிடையாது, இனிமேல் வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்காக நானே கொடுத்தேன்னு சொன்னேன். அதே மாதிரி செகண்ட் செட்டில் சா ச ஜ ஜ ஞ இந்த ஞாக்கம் அதுதான் நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். சா ச ஜ ஜ ஞ நம்ம இது வரைக்கும் மாத்ரா பார்த்தோம். இதுக்கு சைலண்ட் லெட்டர் நோ மாத்ரா, சைலண்ட் லெட்டர் நோ மாத்ரா, அதுக்கு மாத்ராஸ் கிடையாது. பட் நான் கொடுக்குறேன், ஏன்னா இது வரைக்கும் கிடையாது, இனிமேல் ஃப்யூச்சரில் ஒரு வேளை மாத்ராஸ் வந்தாலும் வரலாம். ஸோ இதனால் இதை எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லித்தரல, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஞாய் எழுத தெரியும். மாத்ராஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்தா போதும், இது எழுத பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் ஒரு தடவை நம்ம ஸ்பீடாக இந்த இதுக்குள்ளே போயிடலாம், ஏன்னா இது சைலண்ட் லெட்டர்னால இந்த மாத்ராஸ் நம்மளுக்கு பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாத்ராஸ் எதையுமே பைஹார்ட் பண்ண வேண்டாம், வெஞ்சனும் ஸ்வரும் படிச்சிருந்தா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த மாத்ராஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க போகலாம். ஙா ஞா ஞி ஞீ ஞு ஞூ ஞு ஞே ஞை ஞோ ஞௌ ஞௌ ஞம் ஞா, இதுதான். ஸோ நம்மளுக்கு தெரியும் மாத்ராஸ்னு. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். எப்படின்னா இந்த சிஏ ரிவர்ஸில் போட்டு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டால் இது மாத்ரா ஆயிடுதுங்க. ஸோ இந்த ஞாக்கு தான் ஞா கூட ஒரு கோடு போடுறது. நீங்கும் போது நம்ம எங்கே கோடு போடணும்? ஃப்ரெண்டில். இதை கவனிக்கணும், ஏன்னா இங்கேயும் மட்டும்தான் கோடு போடணும், இதுக்கு மேலே கோடு வரக்கூடாது, அதுதான் ரூல். நீ அப்போ நீன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இங்கே ஒரு ஈங்கிற சவுண்ட் இல்லையா, நீ. ஸோ மூ வரும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம ஞா போட்டுட்டு கீழே இப்படி ஒரு சொல்லி மூணு மூ என்ன பண்ணணும்? கீழே ஒரு கரு. ஏ சவுண்டுக்கு மேலே ஒரு கோடு, ஞை ஐக்கு நான் 2 கோடு, நோக்குன்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, ஞாவ் கூட ஒரு கோடு மேலே, ஞம் ஞானா ஒரு டாட் 2 டாட். புரியுது இல்லையா? ஏன் நான் இதை இவ்வளோ ஸ்பீடாக டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இது சைலண்ட் லெட்டர், இதுக்கு மாத்ரா கிடையாது. பட் நானாக கொடுக்குறேன் ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கிறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு செகண்டில் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு தடவை என் கூட எல்லாரும் சொல்ல பார்க்குறீங்களா? ஙா ஞா ஞி ஞீ ஞு ஞூ ஞு ஞே ஞை ஞோ ஞௌ ஞம் ஞா. இது வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் செட்டில் வந்து நம்ம டா டா டி டி அந்த மாதிரி உள்ள மாத்ராஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம மாத்ராஸ் செட்டு கொஞ்சம் போரிங்காக போகும். ஸ்பீடாக முடிச்சிட்டோம்னா அடுத்த செக்ஷன் வந்து வேர்ட்ஸ் வரும் மாத்ராஸ் முடிஞ்சோன்னே. ஸோ அது கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பாய் பாய் ஆல், வாட்ச் மை வீடியோஸ். எல்லாரும் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.